எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு ஆகஸ்ட் 20 நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தினம். அதை ப்ரேயர் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ப்ரேயரில் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? இதில் வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன்னு இதை எனக்கு முதல்ல கொடுத்த வாக்குத்தத்தம். இதை நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். எங்களுக்கு வியாதியிலேருந்து எங்களை காப்பாற்றினார். என் கணவரை கோணையாக இருந்த வாயை அவ்வளோ அழகாக நேராக மாற்றினார். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு அற்புதம் எங்களுக்கு நடந்திருக்கு. நடக்க முடியாமல் இருந்தார். அவரை கைத்தாங்களாம் 4 பேர் கூட்டிகிட்டு போனோம். படுக்கையில் இருந்த என் கணவருக்கு மறுவாழ்வு கொடுத்தார் ஏசப்பா. அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்தாரு. நாங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்களும் விசுவாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் ரட்சிப்பார், உங்களையும் அழைச்சிப்பார். அவர் நன்மை செய்கிற ஏசப்பா. ஒரு ஜாதிக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாதிக்கும் பண்ணுவார். நானே அதற்கு சாட்சி. ஆமேன்.